இன்றைய முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். குடியரசு தலைவரை தமிழக குழு சந்திக்க இருக்கிறது. ஆளுநர் உரை விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் குழுவானது டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட உள்ளது. சரியாக 11:40 மணிக்கு அவர்களுக்கான அந்த சந்திப்பிற்கான நேரம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி, மக்களவை உறுப்பினர்கள் TR பாலு, NR இளங்கோ ஆகியோர் தற்பொழுது அவரை குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக ஜனாதிபதி மாளிகைக்குள் சென்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழகத்தில் ஆளுநர் உரை தொடர்பான ஒரு கடிதத்தை, முதல்வர் எழுதிய கடிதத்தை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் வழங்க உள்ளதாக திமுகவானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இது தவிர நிலுவையில் இருக்கும் நீட் மசோதாவிற்கு விரைந்து அனுமதி ஒப்புதலானது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அந்த பிரதிநிதிகள் குழு சார்பாக முன்வைக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை திமுக அலுவலகமானது உறுதி செய்திருக்கிறது. இன்றைய ஆலோசனையை பொறுத்த அளவில் தமிழகத்தில் ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது மாநில அரசிற்கு எதிராக இருப்பது என்ற ஒரு கருத்தை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் சுட்டிக்காட்ட உள்ளதாகவும் அது தொடர்பாக முதல்வர் எழுதிய கடிதம் ஒன்றையும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது திமுக உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த கடிதத்தை பொறுத்த அளவில் ஆளுநரை மிக முக்கியமாக செயல்படும் மாநில அரசினுடைய செயல்பாடுகளை தாழ்மைப்படுத்தாமல் செயல்படுவதற்கான ஒரு அறிவுறுத்தலை ஆளுநருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் குடியரசுத் தலைவரிடம் இந்த பிரதிநிதிகள் குழுவானது முன்வைக்க உள்ளது என்பதையும் தற்பொழுது திமுகவுடைய மூத்த தலைவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கான இந்த சந்திப்பானது இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்காகத்தான் அதாவது தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி தலைமையிலான 4 பேர் குழுவானது தற்பொழுது இங்கே வந்திருப்பதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. விஷ்ணு, சுசித்ரா, ஏற்கனவே ஆளுநர் RN ரவியை தமிழகத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், வேற ஆளுநர் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்க இருக்கிறார்களா? நிச்சயமாக, அதாவது ஆளுநரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கமானது இன்றைய சந்திப்பின் பொழுது அவர்கள் முன்வைக்கவில்லை என்ற ஒரு தகவலைத்தான் திமுகவின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மாநில அரசினோடு இணைந்து ஒன்றாக செயல்படுவதற்கான ஒரு அறிவுரையை ஆளுநருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைக்க உள்ளதாகவும் அந்த தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்றைய அந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் சட்டசபையில் நடைபெற்ற சம்பவம் மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாக தமிழக அரசு மற்றும் ஆளுநர் இடையேயான இருந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்கள் இன்றைய தினம் அந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் குடியரசுத் தலைவர் முன்முவிடம் அவர்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அதிகம் பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ குடியரசுத் தலைவரை சந்திக்க போவதன் மூலமாக என்னென்ன அழுத்தங்கள் ஆளுநர் மீது வரும்? நிச்சயமாக, அதாவது மாநில அரசாங்கத்தின் சார்பாக இந்த சந்திப்பானது இன்று நடைபெற இருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் சார்பாக அல்ல என்பதை மிக முக்கியமாக இந்த சமயம் பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் டெல்லியினுடைய தொடர்ந்து நாம் பேசலாம். சுசித்ரா, இந்த நிலையில்